இன்றைய ஆன்மீக தகவல். நாம் எல்லோரும் வாழ்வதற்கு பணம் என்பது மிக மிக முக்கியமான தேவை. வாழ்க்கையிலே அன்றாடம் நம்முடைய வாழ்வை நடத்துவதற்கு பணம் இல்லை என்றால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. பணம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. மிக மிக முக்கியமான தேவை நாம் வாழ்வதற்கு பணம். இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நாம் நம்முடைய சனாதன தர்மமானது நமக்கு எத்தனையோ வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றது. பணத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார். இந்த மகாலட்சுமி தாயார் செல்வத்தை நமக்கெல்லாம் கொடுப்பதற்காக குபேரனை வைத்திருக்கின்றார். குபேரன் மூலமாகத்தான் ஒரு அலுவலகம் இருக்கின்றது. அலுவலகத்திலே நாம் வேலை செய்கின்றோம். நமக்கு சம்பளம் யார் கொடுப்பார்? நம்முடைய உயரதிகாரி கொடுப்பார், மேனேஜர் கொடுப்பார். அப்படி முதலாளியே நேரடியாக வந்து சம்பளம் கொடுக்க மாட்டார். அதுபோல செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற மகாலட்சுமி தாயாரானவள் நமக்கெல்லாம் செல்வத்தை வழங்குவதற்காக குபேரனை தனக்கு அடுத்த நிலையிலே வைத்திருக்கின்றார். குபேரன் மூலமாகத்தான் மகாலட்சுமி நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்றார். குபேரனை வழிபடுபவர்களுக்கு பணக்கஷ்டம் இருக்காது என்பது ஐதீகம். பணம் என்பது நம்முடைய ஆன்மீக நிதானத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நிறைய பணம் சேர்ந்தால் அதன் மூலம் பல நல்ல காரியங்கள் நடைபெறும், அன்னதானங்கள் நடைபெறும், ஆலயங்களிலே சிறப்பான வைபவங்கள் நடைபெறும். அதே பணமானது ஒரு சமூக விரோதியிடம் சென்றால் நாட்டுக்கு கேடு விளைவிக்கும். ஆகவே இந்த பணம் என்பது யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்களுக்கு செல்ல வேண்டும். செல்வம் என்பது அருளினுடைய உட்பொழிவு என சொல்கின்றது நம்முடைய தர்மம். குபேர பகவான் யார்? நமக்கெல்லாம் செல்வத்தை வழங்குகின்ற குபேரன் ஹிமவான் பக்கம் இருக்கின்ற அழகாபுரி அரசனாக இருப்பவன். தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு அதிதேவதையாக இருக்கின்றவர், செல்வங்களுக்கெல்லாம் ஒரு அதிதேவதையாக இருக்கின்றவர் குபேரன். விஷ்ணு பகவானுடைய பெரும் பக்தராக மகாலட்சுமி தாயாருடைய அருள் பெற்றவராகவும் இளவரசர்களுக்கான செல்வ குருவாகவும் இந்த குபேர பகவான் வர்ணிக்கப்படுகின்றார். மேலும் இந்த குபேர பகவான் யக்ஷர்களுடைய தலைவர், வடதிசையனுடைய காவலராக குபேர பகவான் விளங்குகின்றார். ஒரு கண்ணோடு தங்க கவசம் மற்றும் தங்க கட்டை கையிலே தாங்கி இருக்கின்றார் குபேரன். குபேரன் வசிக்கின்ற நகரத்தின் பெயர் அழகாபுரி, அமராபுரி என சொல்வது வழக்கம். அமராபுரி என்பதுதான் இதனுடைய ஆதி பெயர். குபேர மந்திரம் என்பது நாம் அன்றாடம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். இந்த குபேர மந்திரத்துக்கு மிக மிக அற்புதமான ஆழமான சக்திகள் உண்டு. இந்த மூல மந்திரமானது ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதியே நமக. இந்த மந்திரத்தை நாம் அனுதினமும் சொல்லி குபேர பகவானை அர்ச்சிக்க நம்முடைய இல்லத்திலே செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். இந்த மந்திரத்தினுடைய பொருள், யக்ஷர்களுடைய தலைவரான குபேரா வைஷ்ணவன குலத்திலே வந்தவரே, செல்வமும் தானியமும் நல்கும் அடையாளமே, உம்மை நான் பணிகின்றேன், எனது வாழ்க்கையிலே வளத்தை அருள்வாயாக என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். சரி, இந்த மந்திரத்தை எப்போது எப்படி ஜபிக்க வேண்டும்? வாரம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினத்திலே காலை 6 மணி முதல் 8 மணி வரை, அதேபோல் மாலை நேரத்திலே 6 மணி முதல் 8 மணி வரை இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். 108 முறை குறைந்தபட்சம் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கும் போது ஸ்படிக மாலையை அணிந்து கொள்ள வேண்டும். ஸ்படிக மாலை என்பது ஒரு அற்புதமான அருள் கடத்தி.
தெய்வத்தினுடைய அருளை நமக்கு கடத்தி வந்து தருவது இந்த ஸ்படிக மாலை. அதேபோல் வாசலிலே வடமுகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். வடதிசைக்கு காவலர் அல்லவா குபேந்திரன். ஆகவே வடதிசை நோக்கி அமர்ந்து இந்த குபேர மந்திரத்தை மகாலட்சுமி படத்தோடு சேர்த்து வைத்து ஜெபம் செய்ய வேண்டும். மகாலட்சுமி தாயார் அதிதேவதை. இவர் மகாலட்சுமியிடமிருந்து செல்வத்தை பெற்று நமக்கு அளிப்பவர். ஆகவே மகாலட்சுமி தாயாருக்கு மூலமாக நாம் பூஜைகளை செய்ய வேண்டும். முதலிலே மகாலட்சுமி பூஜையை நன்றாக செய்து முடித்துவிட்டு அதன் பிறகு குபேரனுக்கு பூஜை செய்ய வேண்டும். குபேரனுக்கு செம்பு விளக்கு, செம்பிலாலே இருக்கின்ற விளக்கிலே தீபம் ஏற்ற வேண்டும். நல்ல பசு நெய் அல்லது உளுந்து எண்ணெய் விட்டு விளக்கேற்ற வேண்டும். நைவேத்தியம் என்பது குபேர பகவானுக்கு தேன், நல்ல சுத்தமான தேன். சுத்தமான தேன் கிடைக்கவில்லை என்றால் நன்கு நெய் சேர்த்த பாயாசத்தை குபேரனுக்கு படைக்கலாம். அதேபோல் வெண்ணெய், பழங்கள் போன்றவற்றை குபேரனுக்கு நைவேத்தியமாக செய்யலாம். வீட்டிலே குபேர பூஜை செய்ய வடமேற்கு மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னர் மிக மிக உகந்தது. அந்த மூலையை சுத்தமாக வைத்திருங்கள் எப்போதுமே. அதேபோல் வெள்ளை தங்கம் நிறத்திலே குபேர படத்தை வைத்திருங்கள். குபேர எந்திரம் அல்லது ஸ்ரீ எந்திரத்தோடு இணைத்து விளக்கேற்ற வேண்டும். தினமும் நெய் விளக்கோடு இந்த மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை ஜபிக்க வேண்டும். அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே குபேர பூஜை செய்வது நலம். மற்ற நாட்களிலே மந்திரத்தை ஜபிக்கலாம், மூல மந்திரத்தை ஜபிக்கலாம். இந்த மூல மந்திரத்தை நாம் அன்றாடம் ஜபித்து கொண்டு வருவதாலே நம்முடைய நிதிநிலையானது படிப்படியாக உயரும். கண்ணுக்கெட்டாத தூரத்தில் இருந்தெல்லாம் நமக்கு உதவிகள் கிடைக்கும். நாம் செய்கின்ற வேலையிலே நமக்கு நல்ல ஒரு விருத்தி கிடைக்கும். வீட்டிலே எப்போதும் ஒரு அமைதியும் ஒரு நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையும் ஏற்படும். பணம் எங்கு இருக்கின்றதோ அங்கு பாதுகாப்பு இருக்கும். நிறைய பணம் இருக்கின்றவர்கள் வீட்டிலே நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும். பணம் என்பது நமக்கு அத்தியாவசியமான தேவை. ஆகவே அந்த பணத்தை ஈர்ப்பதற்கு இந்த பூஜையை நாம் கிரமமாக செய்தால் நம்முடைய தொழிலானது மேன்மையடையும். நமக்கு நல்ல ஒரு பொருளாதார வசதி கிடைக்கும். அதேபோல் குபேர ஹோமம், இந்த குபேர ஹோமமானது, இந்த ஹோமத்தை செய்ய நம்முடைய தொழில் நட்டங்கள் மாறும். வியாபாரத்திலே இருக்கின்ற நெருக்கடிகள் குறைந்து கடன் சுமைகள் தீர்ந்து நமக்கு ஒரு நல்ல வியாபாரம் அமையும். வியாபாரத்தில் ஏதேனும் நமக்கு சற்று சுணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டால் வியாபாரம் செய்கின்ற இடத்திலே இந்த ஹோமத்தை செய்ய வேண்டும். இந்த ஹோமத்திற்கு என்ன தேவை என்றால் நவதானியம், ஏலக்காய், பட்டை, குப்பைமேனி விதை, அதேபோல் நெய், துவரம்பருப்பு, வெல்லம். குபேர மந்திரத்தை 1008 முறை உச்சரித்து ஹோமத்திலே இவற்றையெல்லாம் போட்டு ஹோமத்தை செய்ய வேண்டும். இந்த ஹோமத்தை செய்வதனாலே தொழிலிலே நமக்கு விரைவான ஒரு வளர்ச்சி கிடைக்கும். நமக்கு இருக்கின்ற தொழில்முறை எதிரிகள் எல்லோரும் காணாமல் போவார்கள். நாம் ஒரு கடை வைத்திருக்கின்றோம் என்றால் அந்த கடையிலே வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். விரைவிலே இந்த ஹோமத்தை செய்தால் கடனிலிருந்து மீண்டு விடலாம், பண நெருக்கடியிலே இருந்து மீண்டு விடலாம். ஆக இந்த குபேர லக்ஷ்மி வழிபாடு என்பது நமக்கு தனதானியத்தை அள்ளித் தருகின்ற ஒரு அற்புதமான வழிபாடு. குபேரன் தனக்கு சொந்தமான செல்வத்தை தானே உற்பத்தி செய்ய மாட்டார். லக்ஷ்மியினுடைய அருளால் தான் அவர் நமக்கு செல்வத்தை தருகின்றார். ஆகவே இந்த குபேர ஜபத்தையும் லக்ஷ்மி ஸ்துதியையும் ஒரே நேரத்திலே பூஜிக்க வேண்டும். உங்களிடம் வெள்ளி தீபங்கள் இருந்தால் வெள்ளியிலே விளக்கேற்றலாம். இந்த மந்திர ஒலியாலே ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு சூழ்நிலையானது அந்த இல்லத்தை சுத்திப்படுத்தும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி, அதாவது இந்த பீஜாட்சர மந்திரமானது குபேர காயத்ரியை பார்த்தோம்.
இப்போது நாம் பார்க்க இருப்பது பீஜாட்சர மந்திரம். இந்த பீஜாட்சர மந்திரமானது எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தினசரி ஒரு 5 நிமிட நேரமாவது இந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது நமக்கு நல்ல ஒரு மன அமைதியும் பணம் பற்றாக்குறை தீர்தலும் நிச்சயமாக கிடைக்கும். 21 நாட்கள் இந்த விரத ஜபத்தை நாம் செய்ய நமக்கு இருக்கின்ற கடுமையான கடன்கள் கூட நிச்சயமாக விரைவிலே அடைபடுவதற்கான வாசல்கள் திறக்கும். உங்களுக்கு வேண்டிய பணம் நல்ல முறையிலே வந்து சேரும். அதேபோல் பௌர்ணமி தினத்திலே இந்த குபேர ஹோமத்தை வீட்டிலே செய்தால் வீட்டிலே நிலையான செல்வம் நிலைக்கும், நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும், வீட்டிலே ஒரு அருமையான சூழ்நிலை வரும். செல்வம் மற்றும் குபேர சக்தியை ஈர்க்கின்ற கிரகங்கள் என்று பார்த்தால் சந்திர பகவான் நமக்கு பண வசதியை ஈர்த்து தருகின்ற தெய்வம். அதேபோல் புதன் கணக்கு மற்றும் வணிகத்தை நாம் செய்வதற்கான தெய்வம். குரு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்க வைக்கின்ற தெய்வம். இந்த கிரகங்கள் தாழ்ந்த நிலையிலே இருந்தால் அவர்கள் இந்த குபேர மந்திர ஜபத்தையும் நவகிரக ஹோமத்தையும் செய்தால் அவர்களுக்கு இந்த கிரகங்களுடைய அருட்பார்வையானது கிடைத்து நல்லது நடக்கும். தாமிர பாத்திரத்திலே பச்சை நிற பூக்களாலே இந்த பூஜையை செய்ய வேண்டும். தூய மனதோடு செல்வம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இந்த குரு பகவானையும் குபேரனையும் வணங்க பணமானது நமக்கு நிச்சயமாக நல்ல வழியிலே கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே அனைவரும் இந்த குபேர மந்திரத்தையும் குபேர ஹோமத்தையும் செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். பணம் என்பது இன்றியமையாதது. நாம் செய்கின்ற நற்செயல்களுக்கான பணத்தை மகாலட்சுமி தன்னுடைய கருணையால் நமக்கு வாரி வழங்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.